இயக்குனர் பாக்யராஜ், இயக்குனர் விக்ரமன் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் ரவிசங்கர். இவர் 2002ஆம் ஆண்டு வெளியான திரைப்படமான வருஷமெல்லாம் வசந்தம் படத்தை இயக்கியுள்ளார். மேலும் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் ரவிசங்கரே எழுதியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமின்றி கவிஞராக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, மைனாவே மைனாவே, யார் இந்த தேவதை போன்ற பிரபலமான பாடல்களை எழுதியுள்ளார். யார் இந்த தேவதை பாடலுக்காக தமிழக அரசின் சிறந்த கவிஞருக்கான விருதை ரவிசங்கர் பெற்றுள்ளார். திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வாழ்ந்து வந்த இவருக்கு காலில் நரம்பு சுற்றுநோய் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சென்னை KK நகரில் ரவிசங்கர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் திரைத்துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நரம்பு சுற்று நோயினால் அடிக்கடி மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து வந்த அவர் இறப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக தனது நண்பரிடம் வாங்கிய 10,000 ரூபாய் பணத்தை ஜிபே மூலமாக அனுப்பியதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இன்றுடன் அந்த வீட்டை காலி செய்ய உள்ள நிலையில் நேற்று முன்தினம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. தன்னிடம் பணியாற்றிய உதவி இயக்குநர்களில் மிகவும் திறமையானவர் என்றும் திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் ரவிசங்கர் கேட்கவில்லை என்றும் இயக்குனர் விக்ரமன் வெளியிட்டுள்ள ஆடியோவில் கூறியுள்ளார். பூவே உனக்காக, சூரியவம்சம், அப்படி 2-3 படத்துல ஒர்க் பண்ணாரு. பாடல் நான் வாய்ப்பு கொடுத்தேன். படத்துல எல்லாம் பாட்டு எழுதியிருக்காரு. என்னென்ன பாடல்னா? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, அப்புறம் காற்றுக்கு தூது விட்டு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், வானத்தை போல மைனாவே மைனாவே, இது யார் இந்த தேவதை, உன்னை நினைத்தல. அதுக்கு அவார்டு வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு அரசு சிறந்த கவிஞர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஓ, சூப்பர் சூப்பர். ஏதாவது புகைப்படங்கள் இருக்கா நம்ம கிட்ட? ஏன்ட்ட எதுவும் இல்லையே. நான் அவர் பார்த்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஓகேண்ணா. அவரு தனிமையிலே வாழ்ந்துட்டாருண்ணா. தனிமையிலே இருக்காரு. நான் கல்யாணம் பண்ண சொல்லி எவ்வளவோ கட்டாயப்படுத்தின அவரை. அவர் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி விட்டாரு. ஏன்னா நல்ல நான் கூட இப்ப கூட ஒரு மாசம் முன்னாடி ஒரு பேட்டியில சொன்னேன். அசிஸ்டன்சிலே இந்த ரவிசங்கர் நல்ல புதுசாரி, அவர் ஏன் பெருசா வரல. வருஷமெல்லாம் வசந்தம்னு ஒரு படம் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. பல பாடல்கள்லாம் ஹிட். அவரே தான் எழுதியிருப்பாரு எல்லா பாட்டும். சிற்பி மியூசிக் எல்லா பாட்டும் ஹிட். படமும் ஓரளவு நல்லா போச்சு. வருஷமெல்லாம் வசந்தம் சூப்பர் குட் படம். இவர் மனோஜ், பாரதி ராஜா சன்னு மனோஜ் ஹீரோ நடிச்ச படம்.